வணக்கம் நேர்களே. நேத்து நம்ம பேசினது அடாப்ஷனை பத்தி பேசணும். ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கும்போது நம்ம அடாப்ஷனை ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ணலாமா அப்படின்றத பத்தி பேசணும். அதோட லீகல் ஃபேக்டர்ஸும் பேசணும். இன்னைக்கு சைக்காலஜி ரீதியா ஒரு குழந்தையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அவங்க அடாப்ட் ஆயிருக்காங்கன்றது எப்போ சொல்றது, எப்படி சொல்றது அப்படின்றத பத்தி இன்னைக்கு பேச போறோம். இந்த டைம் உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமானது, சைல்டுக்குமே ரொம்ப கஷ்டமானது. ஏன் அப்படின்னா இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரும்ன்றது உங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, நீங்க கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த சைல்டுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவங்கள ரொம்ப ஷாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால ஃபர்ஸ்ட் ரூல், எப்பவுமே ஸ்டார்ட் as early as you can. எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க சொல்லணும். உங்க குழந்தைக்கு அந்த மொழி புரியலைன்னா கூட நீங்க சின்ன சின்ன ஸ்கிராப் புக்ஸ் மூலமா, போட்டோகிராஃப்ஸ் மூலமா, கதைகள் மூலமா அதை நீங்க அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரி குழந்தை இந்த இடத்துல பிறந்துச்சு, அவங்களால அந்த குழந்தைய பார்த்துக்க முடியல, அதனால இன்னும் அன்பா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த குழந்தைய அவங்க அனுப்பிச்சு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். ஏன் அப்படின்னா எப்பவுமே தன்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் பத்தி சைல்டுக்கு நெகட்டிவ் கொடுக்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க அந்த குழந்தைய பார்த்துக்க முடியலன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்கன்றது நம்மளுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்கள நீங்க நெகட்டிவாவே நீங்க காட்டினீங்க அப்படின்னா குழந்தைக்கு என்னை பிடிக்கல யாருக்கும், அவங்க அதனால இன்னொருத்தட்ட கொடுத்துட்டாங்கன்னு அவங்க தப்பா அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால நெகட்டிவ் எப்பவுமே சொல்லாதீங்க, பாசிட்டிவா சொல்லலாம். இல்ல கண்ணு, அந்த இடத்துல அவங்களால உன்னை பார்த்துக்க முடியல, அதனால உனக்கு இங்க எல்லாம் இருக்கும், அம்மா அப்பா உன்னை ரொம்ப நேசிப்பாங்க, அதே சமயத்துல உன்னை நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது நீங்க சொல்லணும். இது ஏன் இது சீக்கிரமா சொல்றேன் அப்படின்னா, இல்லைன்னா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில அடாப்ஷன் தப்புன்னு புரிஞ்சுக்க கூடிய சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க வேணும்னு அந்த குழந்தையோட மனசுல விஷத்தை போடுற மாதிரி இவங்க தேவையில்லாத தப்பா அதை சொல்றது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, எங்க ஊர் பக்கத்துல ஒரு ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருந்தாரு. அவருக்கு குழந்தைங்க இல்லை அப்படிங்கும்போது கடைசியில அவரோட ஓன் ஃபேமிலியில ஒரு குழந்தை, அது லீகல் ப்ராசஸ் மூலமா போகல. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தெரிஞ்ச ஃபேமிலியில 4வது பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய அவரு அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. அந்த குழந்தைய நல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எல்லாம் கூட படிக்க வச்சாரு. நல்லா அந்த குழந்தை வந்துட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட அவளுக்கு 17 வயசு வரைக்கும் அவ அடாப்டட் அப்படின்றது அவளுக்கு தெரியாது. ஹாஸ்டல்லே இருப்பா, லீவுக்கு வரும்போது அவங்க அம்மா அப்பா அவளை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு வர்றது எல்லாமே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவங்க 2 பேர் வீட்டுல இருக்காத போது பொண்ணு மட்டும் வீட்டுல இருந்தா. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் கெஸ்டா வீட்டுக்கு வரும்போது இந்த பாப்பா கதவு திறந்த உடனே அம்மா அப்பா வீட்டுல இல்ல அப்படின்னு உடனே அவங்க உடனே சொன்னாங்க, நீ யாருமா, சார் கூட்டிட்டு வளர்த்துற பிள்ளையா அப்படின்னு சொல்லவும் அந்த குழந்தைக்கு அது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சிவியர் டிப்ரெஷனுக்கு போய் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து வெளியே வர முடிஞ்சது. வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க அம்மா அப்பா மேல அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனோ இல்ல பிரச்சனையோ நம்ம கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உங்க குழந்தைக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும். இது சொன்ன உடனே ஒரு சில குழந்தைங்க இம்மீடியட்டா கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அப்ப எங்க அம்மா எங்க இருக்காங்க, அவங்க ஏன் என்ன விட்டுட்டாங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் எவ்வளவு பாசிட்டிவா முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம், இப்போ இந்த குழந்தை உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய பார்ட் அப்படின்றத எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்களோட செயல்கள் மூலமா காட்ட முடியுமோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லா காட்டுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்க குழந்தைங்க வேற ஏதாவது ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறாங்கன்னா அதை பத்தி பேசுங்க. உங்களுக்கும் இது ஈஸி இல்லைன்றது அவங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது விஷயம், ஒரு சில குழந்தைங்க அந்த டைம்ல ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரியாக்ஷன் வரும். நீங்க என்கிட்ட இப்படி பண்றது ஏன்னா நான் உங்க குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது, கண்ணு நீ என் குழந்தை இல்லை, நீ யார் சொன்னா, நீ தான் என் உயிர் அப்படின்னு நீங்க சொல்றதுல தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை அந்த டைம்ல மேனிபுலேட் பண்ணி பார்க்கும், இப்படி சொன்னா அவங்க உடனே கொடுத்துடுறாங்களா அப்படின்றது அந்த சைல்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும். இங்கேதான் பெற்றோர்களா நம்மளோட ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்மளே இதை மூடி மறைக்கிறோம் அப்படின்னா குழந்தை இது ஏதோ ஒரு தப்பான செயல் செஞ்சுட்டாங்க, ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்களாலையுமே அடாப்ஷன் ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கும் அடாப்ட் ஆயிருக்கோன்ற குற்ற உணர்வு வந்துடும். அடாப்ஷன் மாதிரி அழகான செயல் கிடையாது. அதை நீங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சைல்டுக்கு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ்ல காட்டுறீங்களோ அவ்வளோ நல்லது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு சில குழந்தைங்க
கோவப்பட்டு இதுல வந்து உங்ககிட்ட பேசாமல்லாம் கூட இருக்கலாம். இது ஸ்லைட்லி ஓல்டர் சில்ட்ரன் கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஆங்கர் ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னா அந்த கோபத்தை வந்து சாதாரணமா வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுங்க. ஆனா நீங்க வந்து நீங்களும் திரும்ப கோவப்பட்டு அந்த குழந்தைகிட்ட வெறுப்பெல்லாம் காட்டாதீங்க. அந்த டைம்ல வந்து அந்த குழந்தைக்கு ஆதரவா இருங்க. யாரா இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது அவங்களுக்கு அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. நேரடியா பிரெயின்ல அதெல்லாம் செட் ஆயிருக்காது. அதனால வந்து இந்த புது இன்ஃபர்மேஷன் குழந்தை வாங்கிக்கும் போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து நீட்டா நீங்க வந்து ஹேண்டில் பண்றதுக்கு உங்களை தயார்படுத்திக்கங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது வந்து ஒன் டைம் தான் நீங்க பேச போறீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய கேள்விகள் தான் நீங்க பதில் சொல்ல போறீங்க. அதனால இந்த டைம் வந்து பெஸ்ட் டைமா யூஸ் பண்ணுங்க. அந்த டைம்ல வந்து நடுவுல ஒரு ஃபோன் வருது, வேற ஒரு ஒர்க் வருது, அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அந்த டைம்ல ஏற்கனவே நீங்க குழந்தைகிட்ட கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னை வந்து ஒருத்தர் வந்து பார்த்துக்க முடியலன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய டைம்ல போய் அந்த டைம்ல வந்து ஒரு 2 ஃபோன் எடுத்துட்டு தான் நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன நினைச்சுக்கோன்னா இவங்களுக்கும் என்னை வந்து பிடிக்கல, இவங்களும் என்னைக்காவது என்னை விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பயம் ரொம்ப அதிகமா பதிவாயிடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், இந்த அடாப்ஷன் அப்படின்றது நீங்க செஞ்சிருக்கிறது உங்களோட நல்லதுக்கும் சரி குழந்தையோட நல்லதுக்கும் சரி ரொம்ப அவசியமானது. அதனால அதை அந்த ஆட்டிடியூடோட ட்ரீட் பண்ணுங்க. இதை சந்தோஷப்படுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடாப்ட் ஆன சைல்டுக்கு வந்து செக்யூரிட்டி அப்படின்றது கண்டிப்பா தேவை இருக்கும். அது வந்து நீங்க அன்பால மட்டும்தான் செய்ய முடியும், பொருளால செய்ய முடியாது. அதனால அடாப்ட் பண்ணிருந்தீங்கன்னா சைல்டோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெஷலா இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள வந்து செக்யூரா ஃபீல் பண்ண வைங்க. அன்பு எப்பவுமே எனக்கு இங்க இருக்கும், இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்ல செட் ஆகுற மாதிரி உங்களோட செயல்கள் இருக்கட்டும். அடாப்ஷன் பண்ணும்போது நீங்களும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சைல்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சைல்டை செக்யூரா ஃபீல் பண்றதுக்கு செயல்கள் மாத்திக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.